என்ன நான் எப்ப கிராஸ் பண்ணாலும் ஓஎஸ்ஓன்னு கத்துறீங்க? டேய், நானும் உங்களை மாதிரி ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்து லூட்டி அடிச்சவதான். ஓஎஸ்ஓனா என்னன்னு சொல்லுங்க. மேடமே ஆசைப்படுறாங்க, சொல்லிடலாமா? டேய், எனக்கு வெக்கமா இருக்குடா. நீ சொல்றியா இல்ல அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கட்டுமா? அது நாங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். அப்ப சொல்லு. ஓ ஒன் எஸ் எஸ்னா சைட். அகைன் ஓ ரொம்ப வைக்கப்படாது. சொல்றி. ஓபன். விச் சைடு ஓபன்? திஸ் சைடு. போங்கடா ஒய்எஃப்ஓ. ஒய்எஃப்ஓவா? அப்படியே என்னடி குழப்பிட்டால? உனக்கு? எனக்கும் தெரியல. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? தம்பி, ஒய்எஃப்ஓனா என்னன்னு தெரியாதா? உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. ஒய்எஃப்ஓனா என்ன? யுவர் ஃப்ளை இஸ் ஓபன். அப்படினா குஞ்சு பரடா வெல்ரி. ஐயோ, என்ன பண்ற? படிக்கிறேன். திமிர் பத்தியா பார்க்காம பதில் சொல்றான். பெல்ரி, நாங்க பண்ணாத நீ ஏடா பண்ற? சார் 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 ப்ளீஸ் சார், கண்ணாடி கொடுங்க சார். சார் கண்ணாடி கொடுங்க சார், கண்ணு தெரியாது சார். அதுக்கு தான் புடுங்குனது. சார் ப்ளீஸ் சார், நான் படிக்கணும் சார், கொடுங்க சார். இது எத்தனை சொல்ல கொடுத்துறேன். ஐயோ சார், தெரியல சார், தெரியல சார், ப்ளீஸ் சார், கண்ணாடி கொடுங்க சார், படிக்கணும் சார். சொல்றா, இது கூட தெரியல. சிவதாஸ், உன் பணக்கார திமிரெல்லாம் இந்த காலேஜ்ல வச்சுக்காத. ஓகே, இத பார், ஏற்கனவே உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. கண்ணாடி திருப்பி கொடு. கொடு. சாரி சார். This is the last warning. நீ இம்ப்ரூவ் பண்ணலனா I'll send you out from here. Keep it in mind. Thank you. வாடா போலாம். எல்லாம் படிச்சு கிழிப்பாங்க, நான் கிழிச்சு தொங்க விட்டுருக்கேன். சேர்த்து படிச்சுக்கோ. நீ தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆச்சு. பாய். காசே, ஒரு பாட்டு பாடுறா. டேய், காருக்குள்ள எத்தனை சீடி வச்சிருக்க? அதெல்லாம் போட்டு கேட்காம சும்மா போறவரங்கள பாடு பாடுன்னு தொந்தரவு பண்றியாடா? போடா. என்ன பயந்துட்ட? முதல்ல நான் பாடதான் சொன்னேன், இப்போ ஆக்ஷனோட பாடுற. பாடு. ஐசிடந்த மேன் முன்னே டிராயிங்க வைத்தால் தூய சிடந்த மேன் முன்னே சாங்கை இசைத்தால். காசியின் பேர் வச்சா காசியாவே மாறிடுவியா? படாங். டேய், இங்க பாருடா, வெள்ள மாளிகை நடந்து வருது. ஹலோ ஸ்டேட், இப்படி கண்டுக்காம போனா எப்படி? இங்க வாங்க சார், வாங்க. ஏய், என்னடா புதுசா சவுத்துல அடிச்ச ஒயிட் சுண்ணா மாதிரி கலக்குற? என்ன, யாரையாவது டாவடிக்கிறியாடா? அதெல்லாம் பழக்கம் இல்லக்கா. அக்கா? என்னது? அக்காவா? சாச்சா, இதால இவனை அடிக்கூடாது. இவனை ஏதாவது செய்யணுமே. குனிடா. தலையில சார், நீங்களே குனியணும். குனிடா பெல்ரி. போ போ போயிடாரு. என்ன? ஒண்ணும் இல்ல. என்னடா தேடுற? லிப்ஸ்டிக் தான். மேட்ச் பாக்ஸ் தான் இருக்கு என்கிட்ட. ஏன்டி இப்படி ஆயிட்ட? உன் கூட சேர்ந்தா வேற எப்படி ஆவாங்க? Hey Das, Yes? you want lip kiss? No, lipstick. நல்ல டிசைன் தான். ஏய் தாஸ், அழ போறப்பா. நல்லா இருக்கு.
எப்படி டிசைனு? டேய் சுதந்திரம், உனக்கு போன் வந்திருக்கு. உங்க அப்பா லைன்ல இருக்காரு. டேய் பேக்கு, ஒண்ணும் இல்லடா, இந்தா உன் பேக். ஏய் பழம், இது யாரும் உங்க அப்பனை வந்து வாங்கிட்டு போவான். வாடா. ஏய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், இது விளம்பர இடைவேளை. போய் பேசிட்டு திரும்பி வர. ஓகே? ஹலோ, சுரந்தரம் எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கும். ஆமா, ஏன் 2 நாளா போனே பண்ணல நீ? சாரிப்பா. சரி, புது இடாச்சு எப்படிப்பா இருக்கு? கூட படிக்கிறவங்க எல்லாம் நல்லா பழகுறாங்களா? ரொம்ப நல்லா பழகுறாங்கப்பா. எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த புது ட்ரெஸ் ஒண்ணு தைச்சு கொடுத்துறேன், அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும் உனக்கு. ஏன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் உனக்கு பிரமாதமா இருக்கும். ஆமா ஆமா. டிசைன் ரொம்ப நல்லா இருக்குப்பா. டிசைனா? நான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை பத்தி கேக்குறப்பா. இன்னைக்கு நான் டிசைன் போட்ட ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். நீங்க வரப்போ அந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணா எப்படி இருக்க? காலேஜ் லைஃப்ல எப்படி இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அமுதா. நீ இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுண்ணா. நான் உனக்கு ஒன்று வாங்கி வச்சிருக்கேனே. என்னது? நீ இங்க வரப்ப தரேனா? அமுதா, போன என் ஃப்ரெண்டு கிட்ட கூட. அப்பாட்ட தானே, இத குடுக்குறேனா? எங்கிட்ட பேச சொல்ல கொஞ்சம் சொல்லுப்பா. ரொம்ப பாத்துக்கோங்கப்பா. ஓவர் டைம்லாம் பண்ணாதீங்க. சரிப்பா, சரி சரி. நீ ஏதாவதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அவனை நல்லா வச்சுப்பா. நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட். என்னங்க, என்னாச்சு? என்னங்க, ஏங்க முகமெல்லாம் வாடி இருக்கு? போன்ல என்னங்க பேசினா? அவன் பேசும்போது அவன் குரலே சரியில்லை. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. எனக்கு ஒன்னும் பிரச்சனைன்னு தோணலங்க. 18 வருஷமா பக்கத்துல இருந்தே வளர்த்த பையன், எனக்கு தெரியாதா? எனக்கு என்னமோ உடனே அவனை பார்க்கணும் போல தோணுது. அப்படியா? அப்ப நானும் வரேங்க. போலாமா பாப்பா? நானும் வரேன்ப்பா. சரி, எல்லாருமே போயிட்டு வந்துடலாமே. டேய் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், போயிட்டு வாடாண்ணா. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க மச்சி. ப்ரொஃபசர் பத்தி என்னடா சொன்னாரு? நல்ல பையன் சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? நல்ல பையனை ரொம்ப நல்ல பையன் மாத்திடலாம். என்ன பண்ணலாம்? சிகரெட் குடிப்பானு கேளு. பளிச்சுன்னு சொன்னா படுறா பத்தினி. Thank you. புடுறா புடுறான்றா. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. எனக்கு மட்டும் எங்க அம்மா அப்பா கத்து கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸாண்டா? யாரு குறைய? நானும் ஃப்ரெண்டு மாதிரி தான். புடிச்சாச்சா? வேணாங்க. புடுறான்றா. டேய் அவன் முக்கியடா அவனா. தப்பு பண்ண வச்சிட்டியே. நான் நல்ல பையன் தான். ஃபர்ஸ்ட் வந்தா அண்ணா, அதை கொஞ்சம் வையுங்கண்ணே. சரி சார். யாரை பார்க்கணும் சார்? என் புள்ள சுரந்தர் இங்க படிக்கிறாரு, அவரை கொஞ்சம் கூப்பிட்டு வாங்களேன். இங்கே இருங்க, கூட்டு வரேன். டேய் பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்குதுடா. எங்கடா? அங்க பஸ். பாவண்டா, சின்ன பொண்ணுடா. சிக்கன் இருக்காளே, இரு விசாரிச்சுட்டு வரேன். ஹலோ, வணக்கங்க. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? தம்பி, இங்க சுரந்தரம்னு ஒரு பையன் படிக்கிறான்ல, அவனை பார்க்கணும். அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க. இவங்க யாரு? இரு தம்பி, நான் சொல்றேன். அது சுதந்திரத்தோட மதர், சுதந்திரத்தோட சிஸ்டர், இது ஃபாதர், நான் அவருடைய கொலீக். என் புள்ளை உங்களுக்கு நல்லா தெரியுமா தம்பி? ஏன் தெரியாது? கேட்டு பாருங்க, கதை கதையா சொல்லுவான். தம்பி, உங்க பேரை சொல்லாம போறீங்களா? தாஸ் தாஸ் தாஸ். ஒரு தாஸ் தானே? சிவதாஸ். ஏன்னா இல்ல, இவன் டாக்டரா வந்தான்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். மாறன், அங்க பாரு, சுதந்திரம் வந்துட்டான். சுதந்திரா, ஏய் சுதந்திரம். எப்படி இருக்க? சுதந்திரா, சுதந்திரா, ஆமா, ஆமா. எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பாரு இப்படி அழைச்சிட்ட? நீ ஆமாடா. போய் சொல்லக்கூடாது மாறன், நீ சத்தியம் நினைச்ச. அவன் எங்க அழைச்சிருக்கா? நல்லா தான் இருக்கான். சும்மா இருங்க அண்ணே. ஏண்டா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கமா? ஏண்டா துரும்ப அழைச்சு போயிட்ட?
என்னப்பா எல்லாம் திடீர்னு கிளம்பி வந்திருக்கீங்க? இல்ல என்னமோ தெரியல உங்க கூட போன்ல பேசினதுக்கு அப்புறம் உன்னை பார்க்கணும் போலவே தோணுச்சு. சீடை எல்லாம் இருக்குவா. ஏய் சுதந்திரா, வா 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 வா. அம்மா உனக்காக பிடிச்சதை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். உட்காரு உட்காரு உட்காரு. இந்தாடா. அம்மா உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? இந்தா. என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, நாக்குல லேசா புண்ணு. அதான். அதான் எனக்கு உங்க கூட போன்ல பேசும்போதே சந்தேகம். ஹாஸ்டல்ல ஏதாச்சும் சாப்பாடு சரியில்லையாப்பா? இல்லப்பா, சாப்பாடுலாம் நல்லா தான் பாருக்கு. அது இருக்கட்டும்ப்பா. இங்க எத்தனை டாக்டர் இருக்காங்க, யார்ட்டையா கொண்டு காட்ட வேண்டியதானே புண்ணுன்னா? பரவாயில்ல அங்கிள், சும்மா லேசா. என்னடா நீங்க பயமுறுத்திக்கிட்டு? உன்னை விட அவன் எல்லாத்தையும் லேசா எடுத்துக்கிறான். இத பாருடா, உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா. ஹாஸ்டல் சாப்பாடு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருந்திருக்கும், அதான் உனக்கு புண்ணு வந்திருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, விளக்கெண்ணெய் வாங்கி தடவு, எல்லாம் சரியா போயிடும். இது விளக்கெண்ணெய் அண்ணே, இல்ல, நான் போய் விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். இவனை போய் விளக்கெண்ணெய்னு சொல்ல முடியுமா? சச் a bright boy. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. எஸ். ஆமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் யூனியன் எலெக்ஷன்ஸ் வருது. த சேர்மன் போஸ்ட்டுக்கு நீ நிக்கணும். சார் நானா? குட் மார்னிங் இல்ல வேணாம் சார். என்னப்பா தயங்குற? இது ஒரு ரெஸ்பான்சிபிள் போஸ்ட். நார்மலா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எலெக்ஷன்ஸ்ல நிக்க கூடாது. லெட் மீ டெல் யூ, அது மட்டும் இல்ல, இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கூட ஃபீல் பண்றாரு நீ இந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு. ஓகே சார், என் மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பாரு, எனக்கு உடனே பதில் சொல்ல வேணாம். நல்லா யோசனை பண்ணி நாளைக்கு சொல்லு, சரியா? பாய். குட் மார்னிங் சார். மார்னிங். சாரிங்க. பரவாயில்ல. அஞ்சலி, நீ பண்றது தப்பு இல்லையா? என்ன தப்பு? இப்படி அவ சம்பந்தப்பட்ட பொருளெல்லாம் திருடி வச்சிருக்க. அவ மட்டும் திருடலாமா? அவ என்ன திருடினா? என் மனச. அப்படின்னா போய் கேட்க வேண்டியதானே? என்ன கேட்கணும்? நீ திருடின என் மனச திருப்பி கொடுன்னு கேளு. எதுக்கு திருப்பி கேட்கணும்? அது அங்கே இருக்கட்டும். அப்போ அதையாவது போய் சொல்லு. என் மனசு உங்ககிட்ட தான் இருக்கு, அது உங்ககிட்ட பத்திரமா இருக்கட்டும்னு போய் சொல்லு. ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. ஏய் அஞ்சலி, நீ அவனை லவ் பண்றியா இல்லையா? ஆமா. அப்போ அந்த சோடா புட்டி கிட்ட நான் அவனை லவ் பண்றேன்னு போய் சொல்லி தொலையேண்டி. லவ்ல ரொம்ப கஷ்டமான விஷயமே அதை லவ் பண்றவங்க கிட்ட போய் சொல்றதுதான். ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருக்க போது திடீர்னு போய் எப்படி ஐ லவ் யூன்னு சொல்றது? அப்போ திடீர்னு சொல்லாத, அவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போய் சொல்லு. அதான் என்னுடைய பிளான். இதே காலேஜ்ல இன்னும் 4 வருஷம் ஒன்னா தானே படிக்க போறோம். லவ்வ சொல்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் இப்படி ரகசியமா பெருமூச்சு விட்டுக்க வேண்டியதான். ஐயோ. ஏய் என்னடி தனியா புலம்புற? தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல. என்ன லவ்ஸா? இந்தா தம் அடிக்கிறியா? வேஸ்ட். ஐயோ ஜோக்கரை போட்டேன்டி. ஹேய், என்ன மச்சான் எலெக்ஷனுக்கே போறியாமே? ஏய், நேத்து வரை என்ன மச்சான்னா இன்னைக்கு அவன மச்சான் கூப்பிடுறேன். அழகான பொண்ணுங்களோட அண்ணன் எல்லாருமே எனக்கு மச்சான் தான்டா. கொய்யால அவன் தங்கச்சி நீ பார்த்தது இல்லையே? தங்க செலவு இருப்பாடா. ஆனா இன்னும் தாவணி தான் போடலன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் ஃபேமிலியை பத்தி எதுவும் பேசாதீங்க. டேய் கோபப்படுறான்டா குமரேசன். நம்ம பையன்டா அவன். என்னது? ஒரு வகையில் அவனுக்கு நான் சித்தப்பா மாதிரி. அவன் தங்கச்சிக்கு 50 மார்க் போட்டா அவங்க அம்மாக்கு 80 மார்க் போடலாம்டா. டேய், நீ போட கடிச்சு போயிட்டு இருக்க? இல்லடா. நிக்கிறேன். கண்டிப்பா எலெக்ஷன்ல நிக்கிறேன். ஏய்!
டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிவதாஸுக்கு 104 வாக்குகளும் சுதந்திரத்துக்கு 700 வாக்குகளும் கிடைச்சிருக்கு. இந்த தேர்தல்ல சுதந்திரம் வெற்றி பெற்றதுனால இஸ் யுவர் நியூ சேர்மன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன். போடா 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 போடே. தேங்க்யூ தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ தேங்க்யூ கங்க்ராட்ஸ். தேங்க்யூங்க. பரவாயில்லைங்க.
ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன இந்த ஏரியாவில் இங்க நீங்க? கலெக்டர் ஆபீஸ்ல வேலை நான் செய்ய தான் வேலை பார்க்குறேன் கலெக்டர் ஆஃபீஸில். என் பேர் கணேசன். இங்க மாறன் மாறன் என் கூட தான் வேலை பார்க்குறாரு. அவர் வீடு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கேன். மாறன், உன்னை பார்க்கறதுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. கூப்பிட்டாச்சு. வா வா சீக்கிரம் வா. மாறன், உன்னை பார்க்கணுமா? ஜெயின் மெடிக்கல் காலேஜ்ல சார் ஜெயின் மெடிக்கல் காலேஜ் சார். என் சன்னு கூட அங்கதான் சார் படிக்கிறாரு. +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு சார். தினத்தந்தி பேப்பர்ல போட்டோல வந்துச்சு. அவங்க அப்பா சார். நான் ஒரு சின்ன என்கொயரி, என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன ஏதாவது மங்க தப்புக்கு பண்ணி என்ன பேசுற நீ? உன் பையன் தப்பு பண்ணுவானா? எவ்வளவு ஒழுக்கமான பிள்ளையை பெத்து வச்சிருக்க. ஏதோ ஒரு சின்ன என்கொயரிங்கிறாரு, போயிட்டு வருவியா? சரி நான் பண்ண. அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டானே. இவரை கூட்டிட்டு போக வேண்டாம். ஐயோ நீ பயப்படாதம்மா, நீ வீட்லயே இரு. நான் வேணா கூட போயிட்டு வரேன். வா. அண்ணே, உங்களுக்கு தெரியாதுண்ணே, முன்ன கூட இப்படிதான் போலீஸ்காரங்க இவரை அடின்னு அடிச்சிட்டாங்க. 2-3 நாளா இவரால எழுந்திருக்கவே முடியல. அவங்க ஒண்ணு கேட்க இவர் ஒரு பதில் சொல்லுவாருண்ணே. இவருக்கு பதில் சொல்லவும் தெரியாது, சரியா பேசவும் தெரியாது. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்களும் கூட வரலாம், வாங்க. அப்புறம் என்ன? வா, நல்ல இன்ஸ்பெக்டர். வாங்க. கௌதமிகா, என் பொண்ணு வீட்ல தனியா இருக்கா, கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? என்ன சார் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்களே? எங்களுக்கு ஒரு பாடி கிடைச்சிருக்கு, அது விஷயமா உங்களை. என்ன சார் பாடி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க? எங்களுக்கு ஒரு பையனோட பாடி கிடைச்சிருக்கு சார், அது விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என்னது? பையனோட பாடியா? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. என்னங்க, நம்ம போயிடலாங்க. இல்ல, அது அனாவசியம் மனசு இல்ல, போட்டு ஒண்ணும் பயப்படாத. இல்ல, போலீஸ்ல அதெல்லாம் கரெக்டா சாமி, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தைரியமா இரு. என்ன இதெல்லாம்? நம்ம போயிடலாம். என்னையா சொல்லிட்டியா? ஃபுல் டீடைல் சொல்லல சார். அவங்க பிள்ளை இருந்தா அவங்கள கையெழுத்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு. ஓகே சார். சார் என்ன சார் சொல்றாரு? வாங்க சார். ஆனா நீங்க கொஞ்சம் கூட போங்க. நம்ம பிள்ளையா இருக்க, பயப்படாத. வா, என்ன கேளு. பயமா இருக்குங்க. என்ன இதெல்லாம்? நீங்க எல்லாம் இங்கே இருங்க சார், நீங்க மட்டும் உள்ள வாங்க. சார் மாறன், அண்ணா நீ கொஞ்சம் தைரியமா பாத்துக்கங்க. போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. சொன்னா கேளு ப்ளீஸ். என் பிள்ளையா இருக்காது. நிமிஷம். ஐயோ ஐயோ என் புள்ள. ஐயோ டேய் தாத்தா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? நீ உள்ள போகாதம்மா. சொன்னா கேளு. ஐயோ, மாறன், மாறன், இங்க பாரு. மாறன், நீதான் சமாதானம் பண்ணும். நம்ம புள்ள வந்திருக்கா பாருப்பா. நம்ம புள்ளை பாருப்பா. ஐயோ என்னால முடியாது. நான் கையெழுத்து போடுறேன் சார். எங்க போடணும்? எங்க? நம்ம புள்ளை பாருப்பா. ஐயோ நான் அவருடைய கலீக் தான். என் பேரு கணேசன். மாறன், மேற்கொண்டு நடக்க வேண்டியது பார்க்கணும். கொஞ்சம் தைரியமா இருப்பா. என்ன பண்றது சொல்லு. வா. வாங்க பாப்பா. ஆரிராரிராரோ ஆராரிரோ ஆரிராரிராரோ ஆராரிரோ. கண்ணுக்குள்ள தீ வைத்தா இமை தாங்குமா? நெஞ்சுக்குள்ள நீ தந்த இடி தாங்குமா? பெத்த பாசம் தான் வேக
கொடி சொந்தமொன்று ரணமாகி தூங்க தூக்கி சென்று தீ வைக்க முடியாமல் ஏங்க மயிலின் இறகு நீ தீண்ட விரல் நோகுமென்றே மரண விறகில் நீ சேர கல்லாகி நின்றே கொள்ளி வைக்க பிள்ளை கேட்டேன் பிள்ளைக்கு கொள்ளி வைத்தேன் நான் பாவிதான் கண்ணுக்குள்ள தீ வைத்தார் இவை தாங்குமா நெஞ்சுக்குள்ள நீ தந்த இடி தாங்குமா பெத்த பாசம் தான் வேக ரத்த நாளம் தூளாக வலி தாங்குமா நம்ம என்னதான் நினைச்சாலும் நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்குதோ அதான் நடக்கும். ஓ சார், என்ன சார் சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே வந்திருப்பேன் இல்லையா? 10 நாள் நான் ஊர்ல இல்ல. யாரையாம என் பையனை பிடிச்சி உள்ள போட்டது? நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் இல்லாண்டிதான் கேனத்தனமா தான் பேசுவேன். ஆனா பெரிய இடம் தெரிஞ்சிருந்தோம் வச்சாம பேத்தியா ஆப்பு. அப்போ சிவதாஸ்க்கு தூக்கு நிச்சயம். அவன் சாக கூடாது. அவன் நிரபராதியா வெளியே வரணும். சார் எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதா? அத எப்படி முடியும்? அதான் பத்திரிக்கையாளர் எழுதி கொளுத்தி விட்டாங்களே. ஊருக்கே தெரியும் அவன் தான் தப்பு. அவனே தப்பு இருக்கடியா. என் பையன் எனக்கு வேணும். உன்னால முடியுமா முடியாதா? சார் ஆத்திரப்படாதீங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் வர சொல்றேன். நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நான் பேச மாட்டேன். நீ பேசுற. ஊர் முழுக்க அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் பேசினா எல்லாரும் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. இந்த பெட்டியில இருக்கிறது பேசினா எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். இருளாண்டி என்ன இளவிக்க எஃப்ஐஆர் போட்டு தொலைச்சா? ஆனா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏன் எஃப்ஐஆர் போட போறேன்? யோ, இது சாதாரண சிக்கல் தான், முடிச்சு அவுத்து எரிஞ்சிடலாமையா. இது இடியாப்ப சிக்கலாச்சா, எப்படியா அவுக்குறது? யோ சூனா, அங்க பாத்தியில வர அவருக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாம மாதிரி பெட்டி வாங்கி கையில வச்சுட்டு தாளம் போட்டுருக்காரு.
ஐயா டானா எதையாவது சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்க. உண்மையை சொல்றதா இருந்தா உடனே சொல்லலாம். பொய் சொல்றதா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு தானே சொல்லணும். மாட்டினான்னு வச்சுக்க 3 பேருக்கும் பானாதான். அப்படின்னா பைபாஸ் சர்ஜரி. ஆத்தாடி, அதுவும் சரிதான். நீ நல்லா யோசிச்சே சொல்லு சாமி. அட்வொகேட் சார், என்னய்யா? செத்து போன சுதந்திரத்தோட பிளட்ல ஆல்கோஹால் கலந்துருக்குன்னு ரிப்போர்ட்டை மாத்தி எழுதிட்டா. யோ, நான் வெறும் கிரிமினல் லாயர் தான்யா. டாக்டர், நீ சைலண்ட் கில்லரியா? பொண்ணுட்டவோ சார், நாளைக்கு உங்க பையன் ரிலீஸ் ஆயிருவான். அப்புறம் நடைய கட்டலாமா? ஏயா சுனா, நான் என்ன பேசணும் ஒண்ணு சொல்லாம போறேன். யோ, எல்லாத்தையும் நாளைக்கு கோர்ட்ல சொல்லி தரையா, வாயா. யுவர் ஆனர், அடுத்து டாக்டர் பிரகாஷை கேள்வி கேட்க நான் விரும்புகிறேன். எஸ், யூ ப்ரொசீட். டாக்டர் சார், சுதந்திரத்தோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது நீங்க தானே? ஆமா சார். அந்த பாடி எத்தனை துண்டுகளாக வெட்டப்பட்டிருந்தது? சுமார் 17 துண்டா வெட்டப்பட்டிருக்கும். 17 18? 18 சார். ஓகே. அந்த பையனோட டெத் மேட்டர் எப்படி நடந்ததாக நீங்க நினைக்கிறீங்க? சார், சுதந்திராவோட தலை செவுத்துல பலமா மோதப்பட்டதால அவரோட பின்மண்டை உடைஞ்சி அந்த அதிர்ச்சியில் அவர் இறந்திருக்கலாம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரோட பாடியை நான் பரிசோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அவரோட குடல் பகுதியில் ஆல்கஹால் நிறைய இருந்துச்சு. ஐயா, வழக்கு நடக்கும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. சுதந்திரம் அன்னைக்கு ராத்திரி முழு ஃபுல்லா தண்ணி அடிச்சிருக்காரு. போத தலைக்கேறி தடுமாறி பின்பக்கமாக கீழே வந்திருக்காரு. சுவத்துல மண்டம் போய் செத்துட்டாரு. இப்படி ஒரு விபத்தாக கூட இந்த சாவி இருந்திருக்க சான்சஸ் இருக்க கூடாதா? இருக்குங்கிறேன்னா இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். அந்த பையனோட கொலையை நேர்ல பார்த்த சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல. சரி, அந்த பையனோட ரூம்மேட்ஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட ஏதாவது விசாரணை பண்ணீங்களா? விசாரிச்சோம். என்ன சொன்னாங்க? சுதந்திரம் ராத்திரில அடிக்கடி வெளியே போயிட்டு வருவான்னு சொன்னாங்க. வெளியனா எங்க? ஒரு வயசு பையன் ராத்திரில வெளியில போறாருன்னா எங்கன்னு தெரியாதா? சோ, கேள்வியை நீங்க கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். அத்தாடி, அங்கதான். சரி, அந்த பையனை கொலை செய்யறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்களே, அதை எங்க இருந்து எடுத்தீங்க? சிவதாஸ் வீட்ல இருந்து எடுத்தோம். சோ, இப்படி மொட்டையெல்லாம் பேசக்கூடாது. உள்ளயா வெளியா? சிவதாஸ் வீட்ல இருந்த கிணத்துல இருந்து எடுத்தோம். நோட்டீஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சியை நீங்கள் குறுக்கு விசாரணை செய்யலாம். மை லார்ட், சத்தமாக பேசி வழக்கை திசை திருப்ப முயற்சிக்கிறார் நமது டிஃபென்ஸ் ஐ லாயர். அப்ஜெக்ட் யுவர் ஆனர். இந்த வழக்கில் சாட்சிகளை விசாரித்து பார்த்ததிலிருந்து ஒரு உண்மை தெளிவாக தெரிகிறது. மனநிலை சரியில்லாத யாரோ ஒருவர் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார். சுதந்திரத்தோட உடம்பை கண்டதுண்டமாக வெட்டி அந்த கத்தியை எனது கட்சிக்காரர் சிவதாசின் வீட்டில் உள்ள கிணத்தில் வீசி சென்றிருக்கிறார். ஆகவே சிவதாசிற்கும் இந்த கொலைக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனது கட்சிக்காரர் சிவதாசை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். இந்த பாரு, அந்த வக்கீல் என்னதான் வழக்க புரட்டு பேசினாலும் சிவதாஸ் தூக்கு தண்டனை தப்பவே முடியாது. பகவான் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டார். சத்தியமா அதுதான் நடக்கும்.